இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் 8th எல்லாம் முடிச்ச உடனே 9th ஏதாவது ஒரு பள்ளியில் சேரணும் அப்படின்னு ஐடியா வச்சுருப்பீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் நிறைய ஐடியாஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா படிக்கணும், நல்ல பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு வந்து நிச்சயமாக உங்கள் பேரண்ட்ஸு இப்போலேருந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. சரியா? இப்போ நான் என்ன பண்ண வந்துட்டேன்னா ஐயங்கார்குள்ள மேல்நிலை பள்ளியில் நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்காக வந்துடுறேன். சரி, அது கம்பல்சரிலாம் கிடையாது. நான் என்னோட ஸ்கூலை பற்றி சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் வந்து சேரணும், இல்லை வேறு ஸ்கூல் கூட போய்க்கலாம். ஓகேவா? இப்போ நான் எங்கள் ஸ்கூல் பற்றி சொல்லலாம் கேட்போம். இப்போது எல்லா ஸ்கூல்லையுமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நடத்துவாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா பசங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக சொல்லித்தரணும் அப்படின்னு பண்ணுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐயங்கார்குளம் பள்ளியில் மாதந்தோறும் ஒரு மாணவர்கள் திறமையை வெளியிடக்கூடிய ஒரு புத்தகம் வெளியிடும். சரியா? ஒரு புத்தகம் வெளியிடும். உதாரணமா இந்த பொண்ணு யார் பாருங்க, பிரியா 88 இதை போட்டு இருக்கா. இவன் வந்து ஒரு கதை எழுதும். அதை வந்து ஒரு புத்தகமாக நாங்கள் வெளியிட்டோம். ஒரு புத்தகமாக நாங்கள் அந்த குழந்தையோட இது வந்து அட்ரஸ் ப்ரேயரில் வெளியிட போகிறோம். இது ஆண்டு விழாவில் வெளியிட்டு அவங்களுக்கு ஒரு டவல் போட்டு ஒரு தட்டு போட்டோம். ஓகேவா? இந்த மாதிரி கதை எழுதுறது மட்டும் இல்லை. இவர் பாரு, இவர் யார் தெரியுமா? கலைச்செல்வன் சாந்தி. இவர் டிராயிங்லாம் போட்டதெல்லாம் இதில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி பாண்டீஸ்வரி இந்த அக்கா எப்படி போட்டிருக்காங்க பாரு, சரிதா? இந்த மாதிரி மாதந்தோறும் இல்லை, எப்பெல்லாம் நீ கொடுக்குறியோ அது மாதிரி. இந்த மாதிரி எங்கிட்ட 20 புக் இருக்குது. நான் எடுத்துட்டு வரல, கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தேன். சரியா? அது இல்லாமல் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கும் நாள் போன வாரம் ஒன்று நடத்தணும் ஸ்கூலில். அது வந்து நம்ம பள்ளிக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாணவர்களோட திறமையெல்லாம் வெளிப்படுத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். மன்னிப்பு கேட்ட வீடியோ போட்டது எல்லாரும் பாராட்டியிருக்காங்க. சரியா? அது இல்லாமல் மாதந்தோறும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு நாள் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது எல்லாமே பண்ண போகிறோம். சரியா? அது கலை திருவிழா தாண்டி. அது இல்லாமல் மதியம் லஞ்ச் டைமில் நீங்கள் விளையாடுறதுக்காக பஸ்ஸில் அடுக்கிறது, செஸ்ஸு, கேரம் போர்டு, ஸ்கிப்பிங் அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்குல்ல, அதில் கொஞ்சம் நேரம் படிக்கிறது, தியானம், மூச்சு பயிற்சி, ஒரு கொஞ்சம் நேரம் ரீடிங் டைம் போக விளையாடுறதுன்னு ஒரு 10 நிமிஷம் கொடுப்போம். சரியா? அதுவும் இல்லாமல் கதவை பூட்டி தான் வைக்க போகிறோம். எல்லாம் பாதுகாப்பாக காலையில் உள்ளே வந்தோடனே பூட்டி தான் வைக்க போகிறோம். ஜாலியாக படிக்கலாம். உங்கள் வீட்டில் நீ சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் உனக்கு டவுட் வந்தால் நீ வந்து என்னோட ஃபோன் நம்பர் நான் தரேன். நீ ஃபோன் நம்பர் தரேன், நீ கொடுத்து. என்னன்னா ஸ்கூலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது, உன பசங்க யாராவது திட்டுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா நீ அப்பயே எழுந்து டீச்சர்கிட்ட சொன்னு வச்சுக்கா. டீச்சர் இவன் என்ன திட்டுறான் அப்படின்னு சொன்னோட என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போகும்போது மிரட்டுவான். என்னடா எங்கள் டீச்சர் சொன்ன மிரட்டுவாங்க. அந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்கூல் ஃபுல்லாக எல்லா பசங்களுக்கும் என்னோட ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். உனக்கும் இப்போ கொடுத்துட்றேன். நீ என்ன பண்ணலாம், உன்னை யாராவது அடித்தாங்க திட்டினாங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் எனக்கு நீ ஃபோன் பண்ணி, டீச்சர் நான் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறேன், 6வது படிக்கிறேன், 9வது படிக்கிறேன் ஸ்டூடெண்ட்டு, இந்த கேர்ள் என்னை வந்து திட்டினாங்க வார்த்தையில் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மறுநாள் நீ சொன்னேன்னே நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், வந்து அட்டனன்ஸ் எடுத்து வச்சு சும்மா ஏதோ கேட்குற மாதிரி வேண்டாமல் கேட்குற மாதிரி அந்த பொண்ணு பேர் கேட்டு அவங்க கிட்ட கிடச்சிச்சு திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது, நீயும் மாட்ட மாட்டேன். புரியுதா? ஆனால் உனக்கு எல்லாம் சேஃபும் நான் பண்ணுறதா இருக்கும். அதனால் நீ ஆட்டோ ஏறி செலவு பண்ணி அங்கே போய் 100 பேரில் பின்னாடி போய் உட்காரத்துக்கு ஐயங்கார்குளம் நம்ம ஸ்கூல். நீ வரல, நீ தான் பெஸ்ட்டு. உன்னோட பிரச்சனை எது இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு நம்ம ஃபோன் பண்ணுவோம், சாருக்கு ஃபோன் பண்ணுவோம், டீச்சர்ஸ் ஃபோன் பண்ணுவோம், உடனே அதை சரி பண்ணிடலாம். எதுனாலும் பக்கத்தில் இருக்கிற சேஃபாக இருக்கும். மழை நாள்லாம் நீ போயிட்டு வேணாம், ஆட்டோ ஏறி போக வேணாம். புரியுதா? அதனால் உங்களுக்கு எல்லாமே பாதுகாப்பானது அப்படின்றது என்னன்னா பக்கத்தில் அதுதான். நம்ம எந்த பள்ளியில் படிக்கிறோம் என்பது முக்கியமில்லை, எப்படி படிக்கிறோம் என்பது. கூட்டம் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து நீ ஆட்டோவில் தான் போகணும், அதுக்கு காசு செலவு பண்ணி போகணும். ஆட்டோவில் போகும்போது எதனா பிரச்சனை வரும், எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இங்கேருந்து நீ அழகாக வரலாம். இது எங்களுடைய பள்ளியோட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உனக்கு என்ன ஐடியா இருக்கோ சார் இப்போ பேசுவார். அவர் பேசி முடிச்சோடனே நீங்கள் யாராவது வந்து இந்த நம்முடைய ஜிஹெச்எஸ் ஐயங்கார்குளம் சேனலில் இன்றைக்கி எடுக்க ஒரு ஸ்கூலோட விஷயங்கள்லாம் நம்ம போட போகிறோம். அதில் உன்னை பற்றி வரும். நீங்கள் யாராவது தைரியமாக வந்து கொஞ்சம் கருத்து பண்ணி
அனைவருக்கும் வணக்கம். பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் நிர்வாக ஆசிரியர்கள், மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கம். நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கிறோம் தெரியுதுல்ல? ஐயங்கார் குளம் பள்ளியில இருந்து முழுமையாக சேரல பள்ளியில். சரியா? உனக்கு முன்னே 5வது படித்தவன் 8வது படித்தவன்லாம் ஒரு சிலர்லாம் ஐயங்கார் குளம் பள்ளியில் சேரல. அந்த நிகழ்வை தலைமை ஆசிரியர்கிட்ட சொன்ன உடனே, சார் நம்ம போயிட்டு எல்லா பள்ளியும் பார்க்கலாம், அந்த மாதிரி நிலைமை நம்ம பள்ளியில் இனிமேல் இருக்காது. நம்ம பள்ளி மாணவர்கள், நம்ம அருகாமையில் இருக்கிற பள்ளி மாணவர்கள் தொலைதூர பள்ளிகளில் போய் படிக்கிறத விட நம்ம பள்ளியில் படிக்கணும், நமக்கு அந்த பள்ளியுடைய பேரை நிலைநிறுத்தணும் அப்படின்ற முயற்சியால தான் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. தலைமை ஆசிரியர் தைரியமாக ஐயங்கார் குளம் பள்ளியில் சேரலாம். உங்களுடைய கல்விக்கு அடுத்தபடியாக தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்களும் எங்கள் பள்ளியின் சார்பாக கல்வி வளர்ச்சி, உங்களுடைய படிப்புக்கு நாங்கள் உறுதி அளிக்கிறோம். நீங்கள் ஐயங்கார் குளம் பள்ளியை நம்பி சேர்றதுக்கு அழைப்பு விடுக்க தான் இந்த தருணத்தில் வந்திருக்கிறோம். அனைவரும் சேர்ந்து எங்கள் பள்ளியில் சேர்க்கையை அதிகரிக்கவும், அனைவரும் அங்கே சேரவும் விருப்பப்பட்டு சேர்றதுக்கு முயற்சிக்க இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். இந்த தருணத்தை அளித்த தலைமை ஆசிரியர், நம்ம நடுநிலைப்பள்ளி நண்பர் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் உங்களுடைய விருப்பம் தான். ஐயங்கார் பள்ளியில் படிக்கணும்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒண்ணுன்னா, நீ சொல்ற விஷயம் உங்க வீட்டுக்கு போய் சொல்லலாம். ஒரு யூடியூப் சேனல் தமிழ்னா உன்னோட போட்டோ வரும், உன்னோட முகம் வரும். அப்புறம் நீ சொல்லலாம், நான் தான் இது அப்படின்னு காட்டிக்கலாம். சரி, யாராவது சொல்றது பரவாயில்ல சொல்றியா? உங்களை அழைக்க வந்திருக்கும் ஐயங்கார் குளம் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா சொன்னாங்க இல்லையா, நம்ம தான் கஷ்ட பக்கத்துலேயே கூப்பிட்ற தூரத்தில் இருக்கு இல்லையா, எந்த சிரமம் இல்லாமல் போய் படிக்கலாம். இப்போ கல்வி ஒழுக்கம் எல்லாமே சிறப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பக்கத்துலேயே போயிட்டு சேர்ந்து நல்லா படிக்கும். சரிங்களா? பள்ளியுடைய பொறுமையாக மனசில் என்ன பண்ணுறா அனுஷ்கா, வெரி குட். சரி, நீ ஐயங்கார் வாய்ப்பு இல்லையா? இப்போ நீ யோசிச்சு பாரு. சரியா? நம்ம ஸ்கூலில் நிறைய விஷயம் நமக்கு இன்னொன்று அங்கே போனீங்கன்னா நிஜமாவே நம்ம நீ இந்த யூடியூப் சேனல் போய் பாரு. நான் என்னோட நம்பர் சொல்கிறேன். எனக்கு உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் எனக்கு கேட்கும். என் நம்பர் நீ குறிச்சிக்கோ, என்னோட நம்பர், ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோ. என்னுடைய சேனல் ஜி இங்கே வர GHSS ஐயங்கார் AYOYAN GARKULAM ஐயங்கார் குளம் அப்படின்னு போனீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் வரும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். பசங்களுக்கெல்லாம் பாட்டு பாடினது, டான்ஸ் ஆனதெல்லாம், பூ செஞ்சதெல்லாம் கூட போட்டிருக்கோம். டிராயிங் பண்ணுறோம். ஆமாம், பேரண்ட்ஸ்லாம் காட்டுங்க, அப்புறம் முடிவு பண்ணு. ஓகேவா? நீ எந்த ஸ்கூல் வேணாலும் படி, பெஸ்ட்டாக படி. ஐயங்கார் குளத்துக்கு வந்தீங்கன்னா நாங்கள் என்னமே உனக்கு கேர் எடுப்போம். ஓகேவா? யோசிச்சு பாரு. நல்லதுமா. தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. வீடு அங்கே போய் தம்பி அங்கே உடன் வந்திருக்கிற நம்முடைய ஐயனார் பள்ளி சாருக்கும் பார்த்தீங்கன்னா